இந்த ஏடிஎம் கொள்ளையர்கள் வந்து பெரும்பாலும் ரொம்ப வயலண்ட் கொள்ளையர்கள் தான். ஏற்கனவே கூட 2023 அந்த டைமில் கூட இந்த ஏடிஎம் கொள்ளையர்கள் வடநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. திருவண்ணாமலை செங்கம் பகுதியில் ஒரே நாள் 5 இடத்துல ஏடிஎம் கொள்ளை அடித்தாங்க. நம்ம அவங்கள துரத்திட்டு போய் வட இந்தியாவிலே அவங்கள கைது பண்ணோம். ஆனால் இந்த மாதிரி ஏடிஎம் கொள்ளையர்கள் எப்போவுமே ரொம்ப ஆபத்தானவர்கள். அவங்க கையில் வந்து எப்போவுமே ஆயுதம் இருக்கும். சில நேரத்தில் துப்பாக்கியெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. போன முறை நம்ம அவங்கள கைது பண்ணும்போது துப்பாக்கியோட தான் கைது பண்ணோம். எனவே காவல்துறையினர் ரொம்ப உஷாராக அவங்க வந்து அவங்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டியிருக்கு. ஸோ இது போன்ற கொள்ளையர்கள் மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது அவங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்கும் அவங்க மாதிரி மற்றவங்க உயிரை காப்பாற்றி கொள்றதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுத்துருக்காங்க. அது சம்பந்தமான விசாரணை இருக்கும். ஸோ இது வந்து கொள்ளையர்களுக்கு இது ஒரு பயத்தையும் தமிழ்நாட்டுக்கு இனி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவும் அவங்க எடுப்பாங்க. இது போன்ற போல்டான ஆக்ஷன் எஸ்பி நாமக்கல் ராஜேஷ் கண்ணன் ரொம்ப துணிச்சலாக ரொம்ப தைரியமாக அவரே அந்த போலீஸ் பார்ட்டிக்கு தலைமை தாங்கி அவரே அந்த குற்றவாளியை எதிர்கொண்டிருக்கிறார். இது ஒரு தைரியமான நடவடிக்கை. போலீஸ் அதிகாரிகள் குறிப்பாக எஸ்பி ராஜேஷ் கண்ணன் கூட போன டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருக்கும் எனது பாராட்டுகள். சார், இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா போலீஸ் மீது தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்து இப்போ வந்து தொடர்ந்து போலீஸ் மீது தாக்குதல் லேண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் ரொம்ப இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சிகள் தொடர்ந்து இல்லை, எப்போவுமே ரவுடிகள் கொள்ளையர்கள் கூலிப்படையினர் எப்போவுமே இருப்பாங்க, நிறைய இருக்கிறாங்க. அது வந்து 200 வருஷமாக இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ அவங்க என்னென்னா காவல்துறையினரிடந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க காவல்துறையினர் தாக்குவாங்க. அப்படி வீரமரணம் அடைந்த காவல்துறை அதிகாரிகள் நிறைய இருக்கிறாங்க. இப்போ நம்ம பீரியட்லேயும் அதுபோல் காவலர்களை தாக்கி இறந்து போன பூமிநாதன்கிற சப் இன்ஸ்பெக்டர் அவரை கொலை பண்ணாங்க. அதே மாதிரி குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்காக காவல் அதிகாரிகளை தாக்குவார்கள், கொலை செய்வாங்க. ஸோ அந்த நேரத்தில் உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக தற்காப்பு நடவடிக்கை கண்டிப்பாக காவல்துறையினர் எடுத்து தான் ஆகணும். அது போன்ற சூழ்நிலைகளில் அவங்க இது போன்ற நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது எல்லா காலத்திலும் இருக்கிறது தான், அப்பப்போ ஒன்று நடக்கும். அதனால் இப்போ சமீபத்தில் தான் அது இன்க்ரீஸ் ஆச்சுது அல்லது குறைஞ்சி போச்சுங்கிறது நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். அப்பப்போ அது மாதிரி ஒன்று நடக்கும். இதில் உள்ள எல்லா நாகரிகமான நாடுகள் எல்லாம் மக்கள் வந்து உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய திருவிழா இந்த மேரத்தான் ஓட்டம். பெரிய மேரத்தான் வந்து 42 கிலோமீட்டர், ரெண்டாவது வந்து 21 கிலோமீட்டர், அடுத்தது 10, சின்ன குழந்தைகளுக்கு 5. இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான மேரத்தான் சென்னை மேரத்தான், அதை விட்டால் கோவை மேரத்தான், இப்போது ஈரோடு மேரத்தான் 3வது எடிஷன் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப சிறப்பாக வந்துருக்குங்க. இன்றைக்கி 4500 பேர் பாருங்கள், குட்டீஸ் எல்லாம் 4500 பேர் ஓடுறாங்க. ஸோ எல்லாருமே மேரத்தான் ஓடினா தான் உடல் நலம் நல்லாயிருக்கும். ஓட்டத்தை விட சிறந்த விளையாட்டு எதுவுமே கிடையாது. மனிதனுக்கு வந்து கால்கள் இருக்குது அப்படின்னா அந்த கால் எதுக்கு இருக்குது, வாய் எதுக்கு இருக்குது, சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி கால் இருக்கிறது ஓடுறதுக்கு தான். அது வந்து நம்ம மனிதர்கள் வந்து உருவான காலத்திலேருந்து எவல்யூஷன், அவங்க வந்து சிங்கத்திட்ட இருந்தும் புலிகிட்ட இருந்தும் தப்பிச்சு ஓடுறதுக்காக தான் இந்த கால்கள் இருந்து ஓடினாங்க, தப்பிச்சாங்க. இப்போ கூட இந்த இன்டர்நெட் காலத்தில் கூட சிறுவர்கள் முதியவர்கள் எல்லாருமே ஓடினா தான் தப்பிக்க முடியும், இல்லாட்டி நோய்கள் நம்மளை துரத்தி பிடிச்சிடும். எனவே அனைத்து பேர் தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களும் ஓடணும். ஆனால் மேரத்தான் ஓடும்போது வந்து தயவு செஞ்சு வீட்டிலேருந்து வெளியே வந்து அவங்கள கைதட்டி ஆரவாரம் பண்ணி மேரத்தான் ஓடுற இந்த குட்டீஸ் பெரியவங்க எல்லாரையும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. அதையாவது நீங்கள் பண்ணுங்கள். பொதுமக்கள் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா தான் நமக்கு எல்லோரும் ஓடுவாங்க. அதில் திறமையானவங்க ஓடி போய் ஒலிம்பிக்லெல்லாம் கூட போய் நம்ம மேரத்தானில் ஓட்ட பந்தயத்தில் மெடல் வாங்க முடியும். ஸோ எல்லாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும். ஒவ்வொரு தனி மனிதன் ஆண் பெண் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருக்குமே ஆர்வம் இந்த ஓட்டத்தில் கண்டிப்பாக வந்தாகணுங்க. அப்போ தான் நோய் வராது, ஹெல்த்தியாக இருப்போம், மென்டலாக ஹெல்த்தியாக இருப்போம், சாதிக்க முடியும். உலக அளவில் 196 நாடுகள் விளையாடும்போது இந்த ஆண்டு 204 நாடுகள் வந்து ஒலிம்பிக்கில் விளையாடிருக்காங்க. நமக்கு வெறும் 6 மெடல் தாங்க கிடச்சிருக்கு. சைனாவுக்கு வந்து 91 மெடல், அமெரிக்காவுக்கு 126 மெடல் கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு அதிகமான மெடல் நமக்கு தான் வந்திருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் விளையாடுறதில்ல. ஸோ அது போன்ற உற்சாகத்தை ஏற்படுத்துறது தான் நானே வந்து ஓடுறேன். கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆன பிறகு வந்து ஓடுறேன்னா மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறது. இவர் ஓடினா நம்மளால் ஏன் ஓட முடியாது, அதுபோல் ஒரு நம்பிக்கை கொடுக்குறது தான் ஓடுறேன். தேங்க்யூ.